Good evening. We'll wait for a few more minutes for the others to join, okay? Then we'll start the class. Okay. Good evening, Kripavati. Good evening, children. We'll wait for a few more minutes, okay? So, hope you are aware. Am I audible? Am I audible? Missy பேசுறது கேக்குதாமா? Am I audible? Yes, okay. Good evening, ma. Good evening, good evening. Okay. So, hope you are aware of today's topic. I'm just getting ready with the book. Akshya is there, okay. Yes, cell biology. In Tamil it is called as cell uyiriyal. Cell uyiriyal. Cell biology. Okay. So first we'll learn about plant cell and animal cell. Okay. And we'll know what are the similarities and differences. We'll see what are the similarities and differences. அதாவது தாவர செல் மற்றும் விலங்கு செல்களுக்கு இடையே ஒற்றுமை வேற்றுமை ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ளுதல்ல இந்த சாப்டர்ல தெரியும். To understand the cell as a fundamental unit of life. உயிரினங்களின் அடிப்படை அலகு வந்து செல் அப்படின்னு தெரியலாம். அடுத்தது மனித செல்களை பத்தி we'll understand the different types of human cells and their related function. அடுத்தது செல் நுண்ணுறுப்புகள் different cell organelles. Next comparison பார்க்க போறோம். Different cell organelles, their functions, அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இதெல்லாம் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது செல் நுண்ணுறுப்புகளின் செயல்களை ஒப்பிட்டு அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் சிறப்பு தன்மைகளை பற்றி அறிதல். Okay, first question. Can we see bacteria? Can we see bacteria? Excuse. No, we can't see bacteria. Yes, very good. That would have been my next question, Sadhavi. We can see the bacteria only through நுண்ணோக்கி அப்படின்னா மைக்ரோஸ்கோப். ஓகேவா? Can you name the species of bacteria that can cause foodborne infection? உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியா ஒன்று இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே கூட சம்டைம்ஸ் நமக்கு நச்சுத்தன்மையா இருக்கு. அதுக்கு காரணம் எது? அஸ்வந்த், வெரி குட் மா. நெக்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஃப்ரம் சாதவி. இது சேமியா மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பெல்லிங் பார்க்கறதுக்கு சால்மோனெல்லா பாக்டீரியா. இதுதான் வந்து நம்மளோட ஃபுட். திடீர்னு நம்ம சொல்றோம்ல ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, திடீர்னு வயிறு வலிக்கும். ஃபர்ஸ்ட் வயிறு வலின்னு சொன்னேனே, நீ ஸ்கூல்ல வந்து வயிறு வலின்னு சொன்னேன்னு டீச்சர்ஸ் என்ன கேட்பாங்க? நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நோட் பண்ணிருக்கியா? யாருக்காவது ஸ்டமக் பெயின் சொல்லியிருந்தீங்கன்னா நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அது எப்போ பண்ணதுன்னு கேட்பாங்க. ஒரு சிலது என்ன ஆகும், முதல் நாள் செஞ்சதை இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ஈட்டிங். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு
I think Akshaya of my class was not well because she had outside food somewhere. So she was not well. So adanala we should be very careful while eating. Salmonella bacteria. Okay va? தமிழ்லையும் சால்மோனெல்லா பாக்டீரியா தான், அதே பேர் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செல்லு தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். அதாவது உயிரினங்களின் அடிப்படை அழகு வந்து செல் தான். இப்போ எப்படி ஒரு வால்ல வந்து ஒரு செவுறு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செவுறு கட்டணும் இல்லையா? அதில் நிறைய பிரிக் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எப்படி ஒரு பீஹைவ் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு தேன் கூடு எந்த ஷேப்ல இருக்கும்? தேன் கூடு எந்த ஷேப்லமா இருக்கும்? வெரி குட் அஸ்வந்த், வெரி குட்ரா. ஹெக்ஸகனல். தேன் கூடு வந்து ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கும். அதாவது அறுகோண கட்டம். அறுகோண கட்டம். பென்டகன் இல்ல, ஹெக்ஸகன். அறுகோண கட்டம். அதாவது ஒரு எப்படி ஒரு செவர் வந்து நிறைய பிரிக்ஸ்ல மேக் பண்றாங்களோ அதே மாதிரி பீஹை வந்து ஒரே ஒன்று வந்து எக்ஸகனல் ஷேப் இருக்கும், அதை சுற்றி நிறைய 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 இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு சில ஆர்கானிசம் வந்து சிங்கிளா இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க வந்து the basic functional unit of an organism is called as cell. அதுதான் வந்து பேசிக்கே. உயிரினங்களின் அடிப்படை செயல் அதை செல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல் அமைப்பு என்பது ஒரு செல்லிற்குள் உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது. ஒரு செல்லே வந்து சின்னது, அந்த செல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதாவது ஆர்கனைல்ஸ் இருக்கும். ஓகேவா? செல்லு தான் வந்து ஒரு ஆர்கானிசமோட பேசிக் பில்டிங் பிளாக்கே அதுதான். அதே மாதிரி நம்மளதுல என்ன செல் இருக்கு? நம்மளதுல என்ன செல் இருக்கு? ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப். மனித உடல் எந்த செல்களால் ஆனது? ஐஸ்வர்யா, ஓகே ஐஸ்வர்யா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வெரி குட் சாதவி, வெரி குட் டார்க் பிரின்ஸ். ஸோ இந்த மனித உடல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிளான்ட் செல் அனிமல் செல் பார்த்துட்டோம். இதில் வந்து we are animals, we are social animals. நம்ம வந்து அனிமல் தான், மிருகம் தான் நம்ம. ஓகேவா? ஹியூமன் பாடி இஸ் மேட் ஆஃப் அனிமல் செல், பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல். தாவரங்கள் வந்து தாவர செல்கள், மனித உடல் வந்து விலங்கு செல்கள். ஒரே ஒரு செல்லுல ஆர்கானிசம் இருக்கா? ஒரு செல் உயிரினங்கள் இருக்குதாப்பா? இருந்தா அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு செல் உயிரினம். எஸ், அண்ட் கிவ் மீ தி எக்ஸாம்பிள். ஒரு செல் உயிரினத்துக்கு எக்ஸாம்பிள். எஸ், வெரி குட் அஸ்வந்த், வெரி குட் ரா. Some simple organisms are made up of only one cell. They are called as unicellular. ஓகேவா? சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை. அவை ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை ஒரு நுண்ணோக்கியின் உதவியுடனே காண முடியும். அது வந்து we can see them only through microscope. அது மாதிரி நிறைய இருக்கு. many single cell micro organism இருக்கு. நமக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ் அண்ட் அமீபா. தமிழ்லையும் அதே பேர் தான், அமீபா மற்றும் கிளாமிடோமோனாஸ். இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரினம். The body of all organisms are made up of tiny building blocks called cells. Bacteria are also one-celled unicellular organism. ஆனால் இந்த பாக்டீரியாவை பற்றி தமிழ் மீடியம்ல இல்லை. எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கு.
பாலிஷன்ல இருக்கா? பாக்டீரியாவை பத்தி இதுல இல்லவே இல்லை தமிழ் மீடியம்ல, பட் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டி செல்லுலார். மல்டினால் நமக்கு தெரியும் பல செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள். இப்போ நம்ம பாடியில் இருக்க செல்ஸே வந்து இன் வேரியஸா ஆர்கனைஸ் ஆயிருக்கு. என்னென்னவா இருக்குன்னா டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ். டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம். அதாவது செல்கள் வந்து திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு புலப்படுபவை, அவை பல செல்களால் ஆனவை. மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோ இல்ல, அது மேக்ரோ. விசிபிள் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ், நம்மளால பார்க்க முடியுது. The body of macroscopic organism involves various functions. அதோட இது வந்து நிறைய உண்டு, பணிகள் வந்து நிறைய இருக்கு. அடுத்தது வெங்காயம் மற்றும் மனித செல்களை நம் நுண்ணோக்கி மூலமே காண முடியுமா? ஆனியன் சொல்லணும். ஆனியன் அண்ட் மேன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் multicellular organisms. So if they ask you the example, we should be able to tell. Cell to organism. செல் முதல் உயிரினம் வரை பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுவை உருவாக்க, வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்க, வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்க, உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. எப்படி ஒன் லீட்ஸ் டு தி அதர். ஓகேவா? எப்படி நிறைய செல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுது? டிஷ்யூ. எல்லா டிஷ்யூ ஒன்னா சேர்ந்தா they form an organ. டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஒரு ஆர்கன் சிஸ்டமே ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம which leads to form an organism. ஓகே, ஒரு சிங்கிள் செல் அது என்ன ஆகுது, அப்புறம் அது என்ன ஆகாது, அந்த ஆர்டர். நெக்ஸ்ட் உயிரினங்கள், ஆர்கானிசம். உயிரினங்களில் உடலில் பல வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றன. அதுதான் பார்த்தோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன? கேன் யூ டெல் மீ த ஆர்கன் சிஸ்டம்ஸ்? நம்மளோட பாடியில் இருக்க சிஸ்டம்ஸ் சொல்லி பார்க்கலாம். வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட். எல்லாத்தையும் சொல்ல அவசியம். உனக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருதோ அதை சொல்லு. பா, சாதவி எல்லாத்தையும் போட்டா. அஸ்வந்த் வெரி குட்ரா. இன்னைக்கு சாதவிக்கும் அஸ்வந்துக்கு தான் காம்படிஷனா? வெரி குட் சில்ட்ரன், குட் கோயிங், வெரி குட். என்னன்னு பார்த்தோம்னா சுவாச மண்டலம். சுவாசம் அப்படின் போது என்னது? ரெஸ்பிரேட்டரி. அடுத்தது ஜீரண மண்டலம். ஜீரணனால என்னது? டைஜஸ்டிவ். அடுத்தது கழிவு நீக்க மண்டலம், அது வந்து எக்ஸ்கிரீட்டரி. அடுத்தது ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி. இதெல்லாம் வந்து few of our organs. நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அன் ஆர்கன் சிஸ்டம். அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன்னா என்னென்ன பார்ட்ஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வருது சொல்லி பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தமிழ்ல சொல்லணும்னா சுவாசம். ரெஸ்பிரேட்டரினா சுவாச மண்டலம். அதுல என்னென்ன இருக்கு சொல்லுப்பா. வெரி குட் அஸ்வந்த். வேற என்னென்ன சொல்றீங்க? இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், லங்ஸ், நாஸ்ட்ரில்ஸ், நேசல் சேம்பர், நாஸ்ட்ரில்ஸ். ஓகே, வெரி குட். நாஸ்ட்ரில்ஸ், நேசல் சேம்பர், விண்ட் பைப், லங்ஸ், இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தாதான் நம்மளால பிரீத் பண்ணவே முடியும். கரெக்டா? அதாவது தமிழ்ல சொல்லனா நாசி துவாரங்கள், நாசி துவாரங்கள், நாசி அறைகள், காற்று குழாய் மற்றும் நுரையீரல். ஓகேவா? அப்படியே அனிமல் செல்ல பார்த்த மாதிரி பிளான்ட் செல்லுக்கு வந்துடுறாங்க. ரூட் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு? ரூட் சிஸ்டம்ல பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெரிட்டரி இருக்கு இல்லையா? டெரிட்டரி இருக்கு. ஸோ தமிழை பார்த்தோம்னா
முதன்மை வேர், இரண்டாம் நிலை வேர் மற்றும் மூன்றாம் நிலை வேர். ரூட் எதுக்கு யூஸ் ஆகுது? இட்ஸ் ஓகே ஜனனி, இட்ஸ் ஓகே. நீர் எதுக்கு அதாவது இந்த ரூட்டோட யூசஸ் என்னன்னு பாக்குறோம். நீர், கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்குனா கடத்தல்காரன் கிடையாது, அது இங்கேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அடுத்தது அந்த தாவரம் வந்து நிலத்தோட நல்லா அப்படியே ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக அது உதவுது ரூட் இல்லையா. which does the function of conduction of water, mineral and also fixation. அதான ரூட்டோட வேலை, கரெக்டா? அடுத்தது ஆர்கன், ஒன்னொன்னு பத்தி படிக்கிறோம். a collection of different tissues work together to perform a specific function or functions is called an organ. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹியூமன் பாடியில் வேரியஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஸ்டமக்கு, ஹை, ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் வந்து மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ். அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? பிளான்ட் ஆர்கன்ஸ், லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, ரூட்ஸு, இதெல்லாமே வந்து என்னது? பிளான்ட் ஆர்கன்ஸ். அதாவது வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடியதாக அமைகிறது. இது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. மனித உடலில் வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகள். அதே மாதிரி தாவரங்கள்ல இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் உறுப்புகள் சொல்றோம். அடுத்தது டிஷ்யூ, தமிழ்ல வந்து திசு. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களின் குழு. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, செல் வந்து லீட்ஸ் டு டிஷ்யூ. திசுக்கள் ஒரே வடிவங்களாலான அல்லது பல வடிவங்களான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியது. they do a common work, okay, common function. Humans and other animals are made up of nervous, epithelial, connective and muscle tissues. ஸோ நமக்கு ரெண்டு பற்றியும் சொல்கிறாங்க. ஆர்கன் சொல்லும் போது பிளான்ட்ல என்ன ஆர்கன் இருக்குது, அனிமல்ல என்ன ஆர்கன் இருக்குது. அதே மாதிரி டிஷ்யூ, திசுக்கள் சொல்லும் போது விலங்குகள் என்ன இருக்குது, மற்ற பிளான்ட்ஸ்ல என்ன இருக்குது, உயிரினங்களின் அடிப்படை எப்படி என்னென்ன திசுக்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். நரம்பு திசு, எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு மற்றும் தசை திசுக்கள். இதே வந்து பிளான்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடத்தும் திசு, புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசு. அதாவது டிரான்ஸ்போர்ட், ப்ரொடெக்டிவ் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது செல்லு பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். செல் இஸ் த பில்டிங் யூனிட். பில்டிங் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு செங்கல் மாதிரி செல்லு. ஸோ செல்லு தான் வந்து பேசிக்கே, அடிப்படையாக செல்லு தான். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக கம்பேர் பண்ணுறாங்க. ஹியூமன் செல்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இதெல்லாம் வருது. செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள், அதில் வந்து பல்வேறு வகையான செல்கள் பற்றி படிக்கிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வச்சு அதுக்கு வந்து ஷேப்பு, சைஸு எல்லாமே இருக்குமா. ஒரு நர்வ் செல்லும் பிளட் செல்லுமே டிஃப்ரெண்டா இருக்குமா. நம்ம புக்ல அழகா கொடுத்துருக்கா. ஒரு செல்லு வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இங்க பாத்தியா, எல்லாமும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே ஷேப், ஒரே சைஸ்ல இருக்கா. செல்லு பேர் ஒரே பேரு, பட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ செல்லுன்னு சொல்றாங்க. அந்த செல்லுக்குள்ள என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு சொல்லு, நீ தான் சொல்லும். செல்லுக்குள்ள என்ன இருக்கு? செல்லுல என்ன இருக்கு? வாட் இஸ் இன்சைட் அ செல்? ஒரு செல்லுக்குள்ளே என்னதான் இருக்கிறது? ஆப்ஸா? ஹேய், வந்தனா உதைக்க போற உன்ன.
நான் கேட்குற செல்லு வேற. நியூக்ளியஸ், செல் மெம்பரேன், செல் வால் வெக்யூல், என்னென்ன வந்து பார்க்கலாம். ஆன்சர் நியூக்ளியஸ். ஓகே, வில் சி. ஐஸ்வர்யா என்ன ஆச்சு? எனக்கு ஐஸ்வர்யாக்காக தான் நான் தமிழ் எடுக்கிறேன். ஐஸ்வர்யா ஆளையா காணோம். ஓகே, there are many tiny structures called cell organelles. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து செல் ஆர்கனெல்ஸ், செல் நுண்ணுறுப்புகள். இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது. செல்லுக்கு உனக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும், கழிவுகளை அகற்றுவதற்கும், உயிரை பாதுகாப்பதற்கும், செல்லை சரி செய்வதற்கும், வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகின்றன. எவ்வளோ யூசஸ் பத்தியா? நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன. செல்லில் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்திவிட்டால் அந்த செல் இறந்துவிட நேரிடும். அதாவது என்னென்ன ஒர்க் பண்றாங்க பாரு. ஃபுட் சப்ளை, கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட், ப்ரொடெக்ஷன், ரிப்பேர் ஆஃப் த செல், ஹெல்ப் இட் டு க்ரோ அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ நம்ம பார்த்தோம், ஒருத்தருக்கு ஒரு வேலை இல்லையா? ஒரு ஆர்கன் ஸ்டாப் பண்ணிட்டா கூட செல் இஸ் ப்ரோக்ராம்டு டு டை. அடுத்தது செல் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. அதில் காமன் ஸ்ட்ரக்சர் என்னம்மா? அந்த 3 பாயிண்ட்ஸ் வரல. காமன் ஸ்ட்ரக்சர் என்னது? அது செல் அமைப்பு, அதோட பொதுவான அமைப்பு என்னது சொல்லுங்க? 3 இருக்கு. காமன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல் செல்ஸ் have some common structure. அது என்னென்ன காமன் ஸ்ட்ரக்சர்ஸ்? என்ன வெரி குட். அஸ்வந்தி தான் இன்னைக்கு சூப்பர். சாதவி, அஸ்வந்த் சாதவி, நீங்க அவங்க 2 பேர் தான் கலக்குறாங்க. போ, மற்றவங்களாம் தூங்கிட்டீங்களா? இல்ல தீபாவளி மூடுக்கு வந்தாச்சா? No class on Sunday, okay? No class on Sunday. Shall we have class tomorrow or not? That you will decide and tell me. Before the end of the class, tell me. நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்கு. If we leave computer, we have got only one more chapter, that is basis of classification. மட்டும்தான் இருக்கு நமக்கு. நாளைக்கு முடிச்சிட்டோம்னா இந்த டேர்ம் முடிச்ச மாதிரி ஆடும். Then we can start with the third term. என்ன சொல்றீங்க? Tomorrow morning தான். Can we have the class tomorrow morning? Type your answer in the chat box. Morning only da. Okay. Yes. Yes, morning only. Tomorrow morning only. Sunday we can enjoy Diwali. Again we'll have Friday. I'll see whether we can have, because after that we have our exams, right? Okay. So we were talking about what's inside that. We are talking about cell structure. Monday I am not available. I have puja at home. Okay, these are cell membrane, cytoplasm, nucleus. Cell membrane, cytoplasm, nucleus. தமிழ்ல வந்து செல் சவ்வு, அது சைட்டோபிளாசமே தான். நியூக்ளியஸ் வந்து உட்கரு. உட்கரு எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக் செல்ஸ்ல நிறைய இருக்கும். ஓகேவா? அடுத்தது செல் சுவர், செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர். செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர். செல் வால் சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டரா? யார்கிட்ட யாரை காப்பாற்றுறாங்க? முன்னர் கட்டது போல் அனைத்து விலங்கு செல்களில் செல் சவ்வு பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன. ஓகேவா? ஒழுங்கற்ற வடிவம்னா irregular shape. பட் பிளான்ட் செல்ல பார்த்தீங்கன்னா have a much more regular and rigid shape compared to the animal cell.
அடுத்தது இவங்களுக்கு வந்து அடிஷனல் லேயர் இருக்குமா, பிளான்ட் செல்லுக்கு வந்து அடிஷனல் லேயர் இருக்கா. This is called as a cell wall that provides a framework for support and stability. இந்த சுவர் தாவர செல்லுக்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக செயல்படுகிறது. அடுத்தது listen to the question carefully. Each cell is interconnected with its neighboring cell. ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா, அங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. What is that called as? டேஷ் என்று அழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்கிறது. ஒரு செல்லு வந்து இன்னொரு செல்லோட கனெக்ட் ஆகுது. சாதவி, வெரி குட். அஸ்வந்த், குடுடா. பிளாஸ்மோடெஸ்மாட்டா தமிழ்ல அதேதான். they haven't given any extra name. பிளாஸ்மோடெஸ்மாட்டாமா, செல்லுலாஸ் கிடையாது, பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இது ஒரு செல், இது ஒரு செல்ல இங்க நடுவுல ஒரே ஒரு குட்டியா ஒரு துவாரம் மாதிரி இருக்கும். அது நான் என்னன்னு கேட்டேன். அதான் அவங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பெஷலி செல்லு ஸ்ட்ரக்சரு பார்க்க அழகாக இருக்கு. ஆனால் நேரில் பார்த்தா பயமாக இருக்கும்ல. உங்களுக்குலாம் பயமா? பயம் இல்லையா? இதெல்லாம் நேரில் பார்த்தா எத்தனை பேருக்கு பயம்? ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எனக்குலாம் இதெல்லாம் பயம். வேற யாருக்கு பயம்? பயம் வந்தால் எஸ்ன்னு போடு, இல்லைன்னா நோன்னு போடு. காவியா, நோ. ஓகே, வெரி குட். ஜெனிலிக்கு பயமா? ஓகே, எஸ். மீ டூ, எஸ். ஆதவி, எஸ். கிருபாவதி, இல்லை இந்த மாதிரி பேப்பரை பார்க்குறது ஓகே. நோவா? ஓகே. அக்ஷயாவுக்கு பயமே இல்லையாமே? ஓகே. அஸ்வந்துக்கும் பயம் இல்லை. ஓகே. ஐஸ்வர்யாலாம் நம்ம கட்சி. ஓகே. ஏன் அடிச்சிட்டேன்? அக்ஷய், ஐஸ்வர்யா, வேற யாரு? நோ மிஸ். ஜனனிக்கு பயம் இல்லை, சஞ்சய்க்கு பயம் இல்லை. வெரி குட். நோன் போட்டவங்களாம் பரவாயில்லடா, ரொம்ப தைரியமான பசங்கடா. நாங்களாம் பயந்தாங்கொல்லிடா. அடுத்தது சைட்டோபிளாசம். Brother also scared. Okay, Jenny, brother also scared. சைட்டோபிளாசம் செல்லின் இயக்க பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி. சைட்டோபிளாசம் and the area of movement. அதுதான் ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். ஓகேவா? சைட்டோபிளாசம். அடுத்தது you have a protoplasm. புரோட்டோபிளாசம் வெஸ்ட் சைட்டோபிளாசமும் நமக்கு வந்திருக்கு. புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம், அதாவது உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம். ஓகேவா? உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? The material inside and outside the nuclear membrane is known as protoplasm. The fluid inside the nucleus is known as a nucleofluid or nucleoplasm, and outside the nucleus is called a cytoplasm. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்த क्वेश्चन, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்.
நான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதாண்டா இருக்கும். நீ எந்த போட்டி தேர்வு இப்பன்னு இல்லை, நீ வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு எழுதுவ தெரியுமா, இதுதான். இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் அட்டன் பண்ணதே கிடையாது. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என்னது? செல்லின் ஆற்றல் மையம், தமிழ்ல சொல்லணும், செல்லின் ஆற்றல் மையம் எது? நான் அட்டன் பண்ண ஒரு இதுல கூட இந்த கேள்வி இல்லாம இருந்ததே கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு வந்து சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜின்னு தெரியும். எப்படி உட்டு வந்து burnt to release the stored potential energy to make fire to heat some water. The food that we eat is broken down in order to release energy. அது எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பான்சிபிள் டு டூ திஸ் ஃபங்க்ஷன். இந்த வேலையை யார் செய்கிறாங்க? மைட்டோகாண்ட்ரியா செய்யுது. அதனால தான் இது வந்து ஆற்றல் மையம். அதாவது குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கின்றன. பத்தியா, சோம்பேறியா இருந்தால் ஒன்றும் கிடையாது. சோம்பேறியாக தூங்கி கொண்டிருந்தால் ஒன்றும் கிடையாது. சுறுசுறுப்பாக இருக்கவங்க தான் அதிக மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அதோட வெரி ஆக்டிவ் செல்ஸ் ஹேவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? அதோட ஷேப் என்னம்மா? மைட்டோகாண்ட்ரியாவும் பார்க்க அழகா இருக்கு அந்த பிக்சர்ல. மைட்டோகாண்ட்ரியோட ஷேப் என்னம்மா? ஷேப் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அது கூட நமக்கு நிறைய கொடுத்துட்டு ஷேப் கொடுத்து இதுல எது மைட்டோகாண்ட்ரியா கூட கேட்கலாம். சாரி, எப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பியா? ஆன்சர் எப்படி அனுப்புறனே தெரியல எனக்கு. எனக்கு கேள்வி கேட்டு முடிச்சு நாங்க அவ்வளவு எப்படி பெரிய சென்டென்ஸ் டைப் பண்ணலாம்னு தெரியல. ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல். அதோட ஷேப் தான் நான் கேட்டேன். ஓவல் ஆர் ரெட் ஷேப்டு டபுள் மெம்பரேன். ஓவல் தான் அதோட ஷேப் மட்டும்தான் கேட்டேன். ஓவல் ஆர் ராட் ஷேப்டு. ஓவல் ஆர் ராட் ஷேப்டு. ஓகேவா? கோல அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பு. Aerobic respiratory reaction take place within the mitochondrion to release energy. So it is known as a powerhouse of the cell. So இந்த எனர்ஜில இந்த இதை தான் நம்ம வந்து என்னக்கு யூஸ் பண்றாங்க? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த செல். அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம வந்து பிளான்ட் செல் இருக்கு, ஆனா அது வந்து அனிமல் செல்ல ஆப்சென்டா இருக்கு. என்னது அது? பிளான்ட் செல்ல பிரசன்ட், அனிமல் செல்ல ஆப்சென்ட். யார் அவர்? வெரி குட் அஸ்வந்த், வெரி குட் ரா. தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் பார்த்துட்டோம். ஓகேவா? So those green organelles present in plant cells and absent in animal cells வந்து chloroplast. ஓகேவா? அது only cell organelles that can produce food from the sun energy. சூரிய ஒளியிலிருந்து சாப்பாடு தயாரிக்கிறவங்க பசுங்கணிகம். விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை. முக்கியமாக கணிகம் 2 வகைகள். என்னென்ன? கலரும் இருக்கு, கலர் இல்லாததும் இருக்கு. 2 வகைகள். வண்ண கணிகம் நிறமுள்ளது மற்றும் வெளிர் கணிகம் நிறமற்றது. Animal cells lack chloroplast and are unable to do photosynthesis. அது இருந்துச்சுன்னா நம்ம போய் சமையல்லாம் பண்ண வேண்டாம்டா. நாமளும் மரத்துக்கீழே போய் இருந்துட்டா நமக்கும் எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் நமக்கு அது இல்லை. ஸோ நம்ம சமைச்சி தான் சாப்பிடணும். ஃபோட்டோசிந்தசிஸ்
இதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியுது. ஓகேவா? இது இந்த பக்கத்துல இருக்க டாபிக் இங்கிலீஷ்லலாம் செம்மையா கொடுத்துருக்கா. ஐ நீட் அ பிரேக் அப்படின்ட்டு. யாருக்கு பிரேக் வேணுமா? ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு இது அழகா கொடுத்துருக்காண்டா. பாத்தியா? நான் படிக்கிறேன் பாரு, இந்த ஒரு பேஜே படிக்கிறேன். ஐ எம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். அதாவது இங்கிலீஷ் புக் படிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து சயின்ஸ் புக் படிக்கிற மாதிரியே இல்லை. இது ஐ எம் ஹூ ஆம் ஐலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஐ எம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட் சைட்டோபிளாசம்க்கு. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா, ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் குளோரோபிளாஸ்ட். ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஐ நீட் அ பிரேக். எனக்கு பிரேக் வேணும்ப்பா அப்படின்றாங்க. வெரி குட் கிருபாவதி. தமிழ்லயே தான் கொடுத்துருக்கு. எனக்கு இடைவெளி தேவை. ஐ நீட் அ பிரேக். கோல்கி காம்ப்ளெக்ஸ். கோல்கி காம்ப்ளெக்ஸ் இது வந்து membrane bounded sacs are stacked on top of the other with associated secretory vesicles are collectively known as Golgi complex. இது என்ன பண்ணும் அப்படின்னா production of secretory substance, packaging and secretion. இதுதான் வந்து secret behind the change in the color and taste of fruits. சவால் சூழப்பட்ட பைகள், அத சாக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, பை மாதிரி இருக்கும், ஒன்றன் மேல் ஒன்று. அந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருப்பார். ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி இருக்கு பத்தியா, ஒண்ணு மேல ஒண்ணு அழகா இருக்கு பார். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த கோல்கி பாடிஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் அடைய செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளை இவங்க செய்யறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் வந்து தமிழ் புக்ல இல்ல, இதை நோட் பண்ணிக்கோ. என்ன பாயிண்ட்னா, திஸ் இஸ் a secret behind the change in the color and taste of fruits. அதாவது பழங்களுடைய சுவை மாறுதலுக்கும் அவளுடைய நிறம் மாறுதலுக்கும் முக்கிய காரணம் கோல்கி காம்ப்ளெக்ஸ் தான், அதாவது கோல்கி உறுப்புகள் தான். இது வந்து தமிழ் மீடியம் புக்ல இல்ல, இதை நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இது கொஸ்டின்ல வந்து அப்புறம் உன்னால ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. நெக்ஸ்ட் சூசைட். நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள அங்கே ஆன்சர் போட்டுட்டா. சூசைடல் பேக் எதுமா? தற்கொலை பை. தற்கொலை என்பது தவறானது. இது ஏன் தற்கொலை பை? வெரி குட் ஜனனி, அஸ்வந்த், சந்தோஷ், சாரி சஞ்சய், சாதவி, வெரி குட். லைசோசோம் வந்து சூசைடல் பேக். ஏன் அப்படின்னா, எவ்ரிதிங் ஐ டச் ஐ டெஸ்ட்ராய். வெரி பேட் இல்ல? எவ்ரிதிங் ஐ டச் ஐ டெஸ்ட்ராய். நான் எவ்வவற்றை தொடுகிறேனோ அவை அழியும். பேடல். அதாவது you will find organelles called as lysosomes which are very small to view using a light microscope. They are the main digestive compartments of the cell. They lyse a cell, hence they are called suicidal bag. நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம். அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகவும் சிறிய அமைப்பு. இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதி. பேட் கிடையாது, ஓகேவா? இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கிறோம். இது இருந்தாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வேணும் இல்லையா? இதுவும் பார்க்கறதுக்கு அழகா வந்து ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கு. கொட்டாங்குச்சி இப்படி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு.
அடுத்தது centriole. They're generally found close to the nucleus and are made up of tube-like structures. Centrioles or centrosomes are present only in animal cells and absent in plant cell. So ஏற்கனவே chloroplast வந்து present in plant cell, absent in animal cell பார்த்தோம். இப்போ இந்த centrioles வந்து present only in animal cell and absent in plant cell. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது இது. சரியா? அடுத்தது பாரு, யூ கைஸ் பி, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, அமைதியாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. யூ கைஸ் பி குவைட், ஐ ஹவ் சோ மச் ஒர்க் டு டூ. யார் அது? You guys be quiet, I have so much work to do னு யார் சொல்றா? எண்டோபிளாசம். வெரி குட். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா ஒன்னு ரஃப், இன்னொன்னு வந்து ஸ்மூத். ஒன்னு ரஃப், இன்னொன்னு ஸ்மூத். மென்மையான எண்டோஸ்காப், இன்னொன்னு சொரசொரப்பான எண்டோபிளாசம். இதோட பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா கொழுப்புகள், ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணியாகும். அதோட ஒர்க்கு அதுதானா? அடுத்தது இது யாருன்னு கண்டுபிடிங்க. இந்த மாதிரி கூட கேட்டாலும் இருக்கலாம். everyone do what I say. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நான் சொல்வதை கேளுங்க அப்படின்ட்டு. acting like the brain of the cell. செல்லுக்கே பிரெயின் அதுதானா? என்னது அது? நான் சொல்றதுதான்ப்பா எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு இவர். நியூக்ளியஸ். ஓகேவா? நியூக்ளியஸ் தமிழ்ல வந்து உட்கரு. இவர சொல்ற, நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள். உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. உட்கருவை சூழ்ந்துள்ளது. 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமாட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன. இவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்னா, இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ப்ராசஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர். உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துதல். சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்பா உங்க அப்பா மாதிரியே நீ பண்றடா, இன்னொருத்தர் சொல்லுவாங்க அவங்க அம்மா மாதிரியே இவன் கோவப்படுறான். ஒரு சில மரபு வழி பண்புகள் வந்து அதுக்கு முக்கியமான ஆளு இவர் தானா? நியூக்ளியஸ் தானா? உட்கரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சிவப்பு புரத செல்களில் உட்கரு இல்லையா? ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல நம்ம பாடியில, அதுல வந்து என்ன இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சிவப்பு ரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு ரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. ரெட் பிளட் செல்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா நிறைய டிசீஸ் வரும். They do not contain nucleus. Without nucleus, these cells die quickly. 2 million red blood cells die every second. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா, செல்ஸ் ஆர் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். செல்கள் அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாட்டு
அலகுகளாகும். கரெக்டா? அடுத்தது cells are microscopic and can be seen only under a microscope. செல்கள் நுண்ணியவை, இவற்றை நுண்ணோக்கிகளில் மட்டுமே காண முடியும். Cell membranes are selectively permeable, which means they only allow certain substance to pass in and out of the cells. அதாவது இது வந்து அரிதி கடத்தி, தேர்ந்தெடுத்த பொருட்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன. Plant cells have a cell wall around the cell membrane that is rigid and provides support and protection to the cell content. தாவர செல்லில் செல் சுவர் செல் சவ்வை சுற்றி அமைத்து செல்லிற்கு பாதுகாப்பையும் உறுதித்தன்மையும் கொடுக்குது. சரியா? அடுத்தது cytoplasm includes the organelles and the cytosol. The cytosol is the jelly-like medium in which many chemical reactions take place. Everything inside the cell membrane except nucleus is considered to be cytoplasm. அடுத்தது mitochondria, which releases energy from the food, responsible for cellular respiration. செல் சுவாசத்திற்கு காரணமாகவும் உணவிலிருந்து ஆற்றலை வெளியிடவும் செய்யுது. அடுத்தது நம்ம வந்து குளோரோஃபில் பார்த்தோம் இல்லையா? plants have chloroplast with chlorophyll pigments to produce food by photosynthesis. தாவரங்கள் பசுகணிகங்களை பெற்றுள்ளன, இவற்றில் உள்ள பச்சையும் ஒளிச்சேர்க்கை செய்து உணவை உற்பத்தி செய்கிறது. இது நமக்கு இல்லை, அதனால தான் நம்மளால உணவு உற்பத்தி செய்ய முடியல, நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். Stem cells are cells that have the ability to divide and develop into many different types of the cells. மூலச்செல்கள் என்பது செல் பிரிதல் திறன் கொண்டு பல வெவ்வேறு செல் வகைகளை உருவாக்கும் திறன் கொண்ட செல்கள். அடுத்தது பார்த்தோம் group of different tissues make up an organ. பல்வேறு திசுக்கள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பு. அடுத்தது organs working together they form organ system. பல்வேறு உறுப்புகள் ஒன்றிணைத்து உறுப்பு மண்டலம். organ system makes up an organism such as human. பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து ஒரு மனிதன் போன்ற உயிரினத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். Okay, here I'm going to ask you some 20 questions. Please answer it faster. Basic unit of life என்ன? உயிரினங்களின் அடிப்படை எது? உயிரினங்களின் அடிப்படை எதுமா? Akshaya. First answer is from Akshaya. Then I have Sanjay. Sadhavi. Excuse me. Basic unit of life. உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது வந்து செல். அடுத்த கொஸ்டின், நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு. நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு. outer layer of an animal cell. Who am I? outer layer of an animal cell. எப்படி பார்க்கறதுல டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு, சாரி. செல் மெம்பரேன், அதாவது செல் சவ்வு, செல் மெம்பரேன், outer layer of animal cell. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஓகேவா? அது திரும்ப ரிகலெக்ட் பண்ணி பார்க்குறோம். செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? பிரெயின் ஆஃப் த செல். பிரெயின் ஆஃப் த செல். brain of the cell. Nucleus. Very good. Nucleus. Nucleus na தமிழ்ல உட்கரு. Excuse me. Next question. Dash helps in cell division. Dash helps in cell division எதுமா? Dash செல் பகுப்பிற்கு உதவுகிறது. Dash helps in cell division. சாதவி.
centriole. செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல். பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான ஒரு அறிவியல் சொல். Suitable term for the various components of cell. First answer is from Abhi, then Janani, then Ashwant, Aishwarya, Sanjay, Sadhavi. Okay. Cell organelle. Cell organelle. தமிழ்ல சொல்லணும்னா செல் நுண்ணுறுப்பு. செல் ஆர்கனல், செல் நுண்ணுறுப்பு. அடுத்தது cytoplasm plus nucleoplasm is equal to cytoplasm plus உட்கரு. என்ன? cytoplasm plus உட்கரு. cytoplasm plus nucleoplasm is equal to very good, protoplasm. Protoplasm. Unicellular organisms can be only seen under a dash. ஒரு செல் உயிரினங்கள் இல்லை டேஷில் மட்டுமே காண முடியும். எப்படி நான் பார்க்க முடியும்? ஒரு செல் உயிரினம்னா நான் அதை எப்படி பார்க்கலாம்? First answer from Sadhavi, then I have Ashwant, then Akshaya. Akshaya திடீர்னு நடுவுல காணாம போயிட்டு வந்திருக்கா. மைக்ரோஸ்கோப். அடுத்தது நம்ம இப்பதான் பார்த்தோம், அது இல்லாததுனால எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் தான். மெச்சூர் ரெட் செல் டு நாட் கண்டெயின் டேஷ். முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை. என்ன இல்லைன்னு இப்பதான் பார்த்தோம். அஸ்வின் வெரி குட். ரெட் செல்ல என்ன இல்லை? நியூக்ளியஸ் இல்லை. அதான் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ மில்லியன் ரெட் செல்ஸ் இறக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ பார்த்தோம்? 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியுமா. பயமா இருக்கு கேட்கறதுக்கே. அடுத்தது I convert the sun's energy into food for the plant. நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன். அஸ்வந்த் கலக்கறடா. chloroplast. Chloroplast, very good. Chloroplast. Next, the jelly like substance present in the cell is called. செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் என்னது? பசுங்கணிகம். வெரி குட்ரா. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. the jelly like substance present in the cell is called. இப்படி பார்க்கிறதுக்குலாம் ஆன்சர் போயிடுச்சு. cytoplasm. Cytoplasm is a correct answer. Very good. Okay, now I will give you true or false question. If the answer is false, you have to give me the reason. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்ததுன்னா எதனால அது தப்புன்னு நீ சொல்லணும். வேற சும்மா ஃபால்ஸ் போட்டினா I will not take that answer into count. ஓகேவா? Animal cells have a cell wall. இது சரியா தவறா? சரியா இருந்தா சரின்னு போடு, தவறா இருந்தா அதனோட காரணத்தை போடணும். Animal cells have a cell wall. விலங்கு செல்களில் செல் சுவர் உள்ளது. சாதவி வெரி குட். Then I have all the others. It is false. ஏன்னா பிளான்ட் செல்ல தான் வந்து நமக்கு செல் வால் இருக்கு. பிளான்ட்ஸ்ல தான் செல் வால் இருக்கு. நெக்ஸ்ட், சால்மோனெல்லா இஸ் a unicellular bacteria. ஒரு செல்லாலான பாக்டீரியா. சால்மோனெல்லா நம்ம பார்த்தோம் இல்லையா? ட்ரூ. அஸ்வந்த் வெரி குட். டார்க் பிரின்ஸ் வெரி குட். நீங்க டீன் போடுறதுக்குள்ள அவங்க ட்ரூவே போட்டாங்க. டார்க் பிரின்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. செல் மெம்பரேன் செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது. செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது. செல் மெம்பரேன் இஸ் ஃபுல்லி பெர்மியபிள். Sadhavi and Ashwant. Today's competition between Sadhavi and Ashwant only.
It is not fully permeable, it is selective. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு செலக்டிவ் திங்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணும். இங்க வந்து ஃபுல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகங்கள் உள்ளன. தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகங்கள் உள்ளன. only plant cells have chloroplast. Yes, it is correct. Next, human stomach is an organ. மனித வயிறு ஒரு உறுப்பு. True. Next, ரைபோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு. Ribosome are small organelles with a membrane. False. It is not with, it should be without. Very good. Without a membrane. ஒரு சவ்வுடன் கூடிய சிறிய நுண்ணுறுப்பு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து அந்த இது கிடையாது. வித்தவுட் அ மெம்பரேன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் இந்த வேர்டு சொன்னால் உனக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாமா? I'll tell you a term, you have to tell me what comes to your mind. Transporting channel. கடத்தும் கால்வாய். கடத்தும் கால்வாய். Transporting channel சொன்னா உன் மைண்டுக்கு என்ன வரும்? கடத்தும் கால்வாய். Make it fast. Very good, Sanjay. Janani, Ashwant, Sadhavi. Is endoplasmic reticulum. Endoplasmic வலைப்பின்னல். Suicidal bag. Suicidal bag. தற்கொலை பை. யார் பேர் அது? வெரி குட், டார்க் பிரின்ஸ். லைசோசோம். தற்கொலை படை அப்படின்றது, சாரி தற்கொலை படைன்னு சொல்றேன், சாரி தற்கொலை பை வந்து லைசோசோம். நெக்ஸ்ட், கட்டுப்பாட்டு அறை. நம்ம ஸ்கூல்ல கூட இருக்குல்ல கண்ட்ரோல் ரூம் போங்கன்னு சொல்லுவோம்ல, கண்ட்ரோல் ரூம் எது? கட்டுப்பாட்டு அறை. கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? ஸ்கூல்ல இருக்கா? நியூக்ளியஸ். உட்கரு. உட்கரு. ஆற்றல் மையம். ஆற்றல் மையம். பவர் ஹவுஸ். ஆற்றல் மையம். பவர் ஹவுஸ். வெரி குட். அதான் சொன்ன பார்த்தியா, எல்லா போட்டித் தேர்வு போனால் இந்த கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா. உணவு தயாரிப்பாளர். ஃபுட் ப்ரொடியூசர். ஃபுட் ப்ரொடியூசர். Very good. Chloroplast. I have few analogical questions. Only 4 questions we have got. With that we will end the class. We'll meet tomorrow. Okay. First question. The analogical question. Okay va. பசுங்கணிகம் is to ஒளிச்சேர்க்கை as mitochondria is to what? Chloroplast is to photosynthesis. Mitochondria is to what? Chloroplast வந்து photosynthesis. பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கை. மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? மைட்டோகாண்ட்ரியா யாருன்னு கேட்கல, பவர் ஹவுஸ்ன்னு கேட்கல. அங்க தப்பு பண்ற பாரு. பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கைன்றத பண்ணுது. கரெக்டா? Chloroplast leads to photosynthesis. அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல் வால் இஸ் டு பிளான்ட் செல். செல் வால் இஸ் டு பிளான்ட் செல். செல் சுவர் தாவரம். சென்ட்ரியோல் என்ன? வெரி குட். அனிமல் செல். அனிமல் செல். வெரி குட். Next question. Adipose is to tissue. Kan is to what? Adipose is to tissue as eye is to dash. Kan enna adu oru urupu then organ. Very good. Last question for today. Bacteria is to microorganism as mango tree is to dash.
பாக்டீரியா நுண்ணுயிர்னா மாமரம் என்ன உயிர்? இது மைக்ரோனா அதுக்கு ஆப்போசிட் மேக்ரோ. Microக்கு opposite is macro. With this we come to the end of the class. Thank you for attending today's class. Please type your name, class and section before leaving the class. Today we have two winners, Sadhavi and Ashwath. Bye children. Palasel, correct ra? Good night, good night. We'll meet tomorrow. So Sunday, Monday, I'll give you break. Plus next week, I think we can't take class. Next week fully we can't take class because you have your exams. I don't want to disturb you during the exams. Thank you children. Bye. Bye bye. Good night.